9 இடங்கள்ல ஒரே நாள்ல கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வெடிகுண்டு வச்சிருக்கோம் சொல்லி மெயில் வருது. சீமான் வீட்டுக்கு வெடிகுண்டு மட்டும் சொல்லி மெயில் வருது. விஜய் வீட்டுக்கு திரிசா வீட்டுக்கு அப்படின்னா தனித்தனியாக இல்லை, விஜய் வீட்டுக்கு திரிசா வீட்டுக்குன்னு சொல்லி வெடிகுண்டு வச்சிருக்குன்னு சொல்லி செய்தி வருது. இப்படி எல்லாம் வருது. நான் கேட்குறேன், ஒரு மெயில் வருதுன்னா அந்த மெயில் எங்கேருந்து வருது அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய தொழில்நுட்பம் கூட தமிழ்நாடு காவல்துறை இல்லையா? ஒரு மெயில் எங்கேருந்து வரும், செர்வர்லேருந்து வரப்போகுது. அவன் என்ன அப்போ இன்டர்நேஷ்னல் பயங்கரவாதியா? சென்னையில் சீமான வீடு, கேப்ரியல் வீடு, ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் வீடு, பத்திரிகையாளர் மணி வீடு, கிஷோர் கேசாமி வீடு, எல்லாருமே திமுக எதிர்ப்பாளர்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தவிர இதில் எல்லாருமே, விஜயா இருக்கட்டும், மற்ற எல்லாருமே மொத்தமாக பார்த்தா மொத்தமாக திமுகவை எதிர்க்கக்கூடிய ஆட்கள். அதில் திமுகவை எதிர்க்கக்கூடிய ஆட்கள் வீட்டில் மட்டுமே பிஜேபியும் சேர்த்துக்கலாம். திமுகவை எதிர்க்கக்கூடிய ஆட்கள் வீட்டில் மட்டுமே வெடிகுண்டு மிரட்டல்ங்கிற செய்தி வருது. விவிஐபிகள்லாம் திமுக இல்லாத விவிஐபிகளா? திமுக அமைச்சர்களை விட விஐபிகளா? அதிமுக இல்லாத விவிஐபிகளா? அவன் அதிமுகவில் வரல, திமுகலையும் வரல. ஆனால் ஊடகங்களில் அதிகமாக பேசக்கூடிய இல்லை ஊடகங்களில் அறியப்படக்கூடிய அண்ணன் சீமான் ஊடகத்தில் அறியப்படுறார். டெய்லி லைம்லைட்டில் இருக்கார். விஜய் லைம்லைட்டில் இருக்கார். அதே போல் திரிசா இப்போ விளம்பரம் நடிக்கிறாங்க, அதனால் அவங்களும் லைம்லைட்டில் இருக்காங்க. அதே போல் பெலிக்ஸு, மணி, கேப்ரியல் 3 பேரும் யூடியூப்பில் பேசக்கூடியவங்க. அப்போ யூடியூப்பில் ஏதோ வீடியோவை பார்க்கக்கூடிய, யூடியூப்பில் தினமும் இந்த பேச்சை கேட்டு அதனால் பாதிக்கப்படக்கூடிய ஏதோ ஒரு பைத்தியம் தான் இந்த வேலையை பார்க்குதுன்னு எல்லாருக்கும் தெரியுது.